ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி ரிகேப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் நடந்த சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் வந்து 20 ஓவர்ஸில் வந்து 159 வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ நமந்தீர் வந்து 37 balls 57 அடித்தார். ஸோ சிஎஸ்கேல வந்து கம்போஜ் 4 ஓவர்ஸில் வந்து 32க்கு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ செகண்டாக பேட்டிங் வந்து சிஎஸ்கே வந்து 18.1 ஓவர்ஸ்லேயே வந்து சேசிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ கேக்வாட் வந்து 48 balls 67 அடித்தார். ஸோ கார்த்திக் சர்மா வந்து 40 balls 54 அடித்தார். ஸோ சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து 19 ஓவர்ஸில் 165க்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து 28 balls 61 அடித்தார். ஸோ கேகேஆர் போலிங்கில் வந்து சுனில் நாராயண் வந்து 2 விக்கெட், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து கேகேஆர் வந்து 18.2 ஓவர்ஸ்லேயே வந்து ரன்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரகுவன்ஷி வந்து 47 balls 59 அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அடுத்ததாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs ஜிடி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் வந்து 20 ஓவர்ஸில் 163 வந்து அடித்தாங்க. ஸ்ரேயான்ஸ் செஜ் வந்து 29 balls 57 அடித்தார். ஸோ ஜிடி போலிங்கில் வந்து ஹோல்டர் 4 ஓவர்ஸில் வந்து 24 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ ஜிடி வந்து ஃபைனல் ஓவரில் வந்து ஒரு பால் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 19.5 ஓவர்ஸ்லேயே வந்து மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. சுதர்ஷன் வந்து 41 balls 57 அடித்தார். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து லாஸ்ட்டில் சேவ் பண்ணி மேட்ச்சை முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்ததாக வந்து எல்எஸ்டி vs எம்ஐ மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எல்எஸ்டி வந்து 20 ஓவர்ஸில் 228 அடித்தாங்க. ஸோ நிக்லஸ் புரான் வந்து 21 balls வந்து 63 அடித்தார். ஸோ அது கூட வந்து மார்க்ரம் அப்புறம் இமான் சிங்லாம் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ரோஹித் சர்மா இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வந்துட்டார். இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நல்லா ப்ளே பண்ணார். 44 balls வந்து 84 அடித்தார். ஸோ ரிக்கல்டனுமே வந்து நல்லா ப்ளே பண்ணார். 32 balls 83 அடித்தார். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்லேயே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வில்ஜாக்ஸ் அப்புறம் நமந்தீர் வந்து லாஸ்ட்டாக அடித்து வந்து சேசிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ 18.4 ஓவர்ஸ்லேயே வந்து 229 வந்து அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அடுத்ததாக வந்து டிசி vs சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டிசி வந்து ஸ்டார்டிங்கை வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிசி இன்னிங்ஸில் வந்து ஸ்டப்ஸ் அதுக்கப்புறம் ரிஸ்வி 2 பேர் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஆடினாங்க. ஸோ ரிஸ்வி வந்து 40 அடித்தார். அப்புறம் ஸ்டப்ஸ் வந்து 38. ஃபைனலாக 20 ஓவர்ஸ்க்கு வந்து 150 வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அகில் ஹுசைன் அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து நல்ல சிஎஸ்கே போலிங் போட்டிருந்தாங்க. ஸோ நூர் அகமது வந்து 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் அகில் ஹுசைன் 19 runs கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார் 4 ஓவர்ஸில். ஸோ செகண்டாக சேஸ் பண்ண வந்து சிஎஸ்கே வந்து சாம்சங் பயங்கரமாக ஆடினார். 52 balls வந்து 87 ஸ்கோர் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மாவுமே நல்லா ப்ளே பண்ணார். 31 balls 41 அடித்தார். ஸோ சிஎஸ்கே வந்து 17.3 ஓவர்ஸ்லேயே வந்து சேசிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இஷான் கிஷன் 50 அடித்தார். அப்புறம் கிளாசன் வந்து 69 runs அடித்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடின அபிஷேக் சர்மா ஹெட்டுமே வந்து 30 runs மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் ஓவர்ஸில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து பயங்கரமாக ஆடினார். ஸோ ஃபைனலாக 20 ஓவர்ஸ்க்கு வந்து 235 வந்து எஸ்ஆர்ஹெச் அடிச்சிட்டாங்க. ஸோ செகண்டாக சேஸ் பண்ண வந்து பஞ்சாப் கிங்ஸில் வந்து யாருமே வந்து சரியாக ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கூப்பர் கான்லி மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணி ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த புக்கை இருந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூப்பர் கான்லி வந்து 59 balls 107 அடித்தார். அவர் கூட வந்து யாருமே வந்து ஸ்டே பண்ணல. ஸோ ஸ்டாய்னஸ் அப்புறம் ஸ்ரேயான்ஸ் செஜ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணல. ஸோ ஃபைனலாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 20 ஓவர்ஸில் 202 தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ சேசிங் வந்து தோத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து எல்எஸ்டி vs ஆர்சிபி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து மலையால் வந்து 19 ஓவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண எல்எஸ்டி வந்து மார்ச் வந்து பயங்கரமாக ஆடினார். ஸோ 56 balls வந்து 111 வந்து அடித்தார் மிச்சல் மார்ஸ். பூரான் அப்புறம் ரிஷன் பந்துமே வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக 19 ஓவர்ஸ்க்கு வந்து 208 வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ டிஎல்எஸ் ரூல் படி வந்து உங்களுக்கு ஆர்சிபி டார்கெட் வந்து 213 மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து விராட் கோலி அப்புறம் பெத்தல் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கல் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணல. ஸோ ராஜத் பட்டிதார் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். 31 balls 61 இருக்கும்போது அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஃபினிஷர்ஸில் வந்து டிம் டேவிட் அப்புறம் ரிமான் ரிஷபர்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் மேட்ச் வந்து வின் பண்ண முடியல. ஸோ 19 ஓவர்ஸில் வந்து அவங்க 203 தான் வந்து ஆர்சிபி அடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் வந்து டிசி vs கேகேஆர் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டிசி வந்து பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிசங்கா வந்து 29 balls 50 அடித்தார். அது ஒரு கேஎல் ராகுலும் வந்து 23 அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து சரியாக பேட்டிங் பண்ணல. ஸோ லாஸ்ட்டாக அஸ்ரோத் சர்மா தான் வந்து 29 balls 38 அடித்தார். ஃபைனலாக 20 ஓவர்ஸில் வந்து 142 தான் வந்து டிசி வந்து அடித்தாங்க. ஸோ கேகேஆரில் வந்து அனுகுல் ராய் அப்புறம் வந்து கார்த்திக் தியாகி 2 பேர் நல்லா போலிங் போட்டாங்க. 2 பேர் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ செகண்டாக சேசிங் வந்து கேகேஆர் வந்து ஃபின்னாலன் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ 47 balls வந்து 100 அடிச்சிட்டாரு. ஸோ கேமரன் கிரீன் வந்து 27 balls 33 அடித்தார். ஸோ 14.2 ஓவர்ஸ்லேயே வந்து இந்த சேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கேகேஆர். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து நேற்று நடந்த ஜிடி vs ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஜிடி வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் பார்ட்டிஷிப் வந்து செமையாக ஆடினாங்க. சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் கில் வந்து பயங்கரமாக பேட்டிங் பண்ணாங்க. கில் வந்து 44 balls 84 அடித்தார். சாய் சுதர்ஷன் வந்து 36 balls 55 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஃபைனல் ஓவர்ஸில் வந்து ராகுல் டிவாட்டியா அதுக்கப்புறம் வந்து
வாஷிங்டன் சுந்தர் வந்து ரெண்டு நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக 20 ஓவர்ஸில் வந்து 229 வந்து ஜிடி ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ செகண்டாக பேட்டிங் வந்து ஆர்ஆர் வந்து ஸ்டார்டிங்கை சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய்ஸ்வால் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஸோ சூரியவன்சி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ 16 பால்ஸில் 36 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து துருவ் ஜுவேல் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார், அவருமே வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜா அப்புறம் சிவம் துபே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, ஆனால் வந்து அவுட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஜடேஜா வந்து 25 பால்ஸ் 38 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ப்ளே பண்ணாங்க, ஆனால் டக்கு அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. 16.3 ஓவர்ஸ்லேயே வந்து 152 வந்து ஆர்ஆர் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஜிடியில் வந்து ரஷீத் கான் சூப்பராக ஹோல்ட் பண்ணார், 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஜேசன் ஹோல்டருமே வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்தார், அப்புறம் ரபாடோ 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ ஜிடி வந்து இந்த கேமை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் போயிருக்கு. ஏன்னா வந்து தோத்த டீம்ஸ்லாம் வந்து இப்போ வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வின்னான டீம்ஸ்லாம் வந்து இப்போ தோத்துட்ருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் ஆர்சிபியில் வந்து தோத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட மேட்சஸ் எப்படி போகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி ரீகேப் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.